டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம ஆச்சி குழம்பு மிளகாய் தூளை வச்சு ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் ஆச்சி நெக்ஸ்ட் இன் குக்கிங். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கம்மன்னு கார சாரமாக பூண்டு குழம்பு சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் சுட சுட வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டாப்பா வேற லெவல் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது என்னோட பர்சனல் ஃபேவரட்டும் கூட. இன்னைக்கு இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி குழம்பு மிளகாய் தூளை வச்சு ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு செய்யலாம் வாங்க. பூண்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் 2 மேஜை கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, வெந்தயம் அரை தேக்கரண்டி, சிகப்பு மிளகாய் 3, சின்ன வெங்காயம் 200 கிராம், பூண்டு 80 கிராம், தக்காளி 2, நல்லெண்ணெய் 100 மில்லி, புளி சிறிய எலுமிச்சை அளவு, உப்பு சுவைக்கு ஏற்ப, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டா போதும். ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 வரமிளகாய் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து வரமிளகாய் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து கருவேப்பிலை போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 கிராம்ஸ் ஆனியனை ஆல்ரெடி பீல் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, இது போட்டோன்னே நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். 2 தக்காளி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பீல் பண்ணி வச்ச 80 கிராம்ஸ் கார்லிக்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்ஷோட ஹீரோ ஆன ஆச்சி குழம்பு மிளகாய் தூளை வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நல்லா இன்னொரு வாட்டி நல்லா கிண்டிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். எனக்கு தேவையான அளவு இப்போ நான் ஊற்றிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவள் தான் இப்போ நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. கலரே வேறு லெவலில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். கடைசியாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த 5 மினிட்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வேறு லெவல் ஸ்மெல், வாவ். ஓகே, ஃபினிஷிங் டச்சுக்கு லைட்டாக கொத்தமல்லியை கடைசியில் விட்டுடலாம். ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லா ஃபினிஷிங் டச் எல்லாமே முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரைஸும் அப்படியே சைடில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. ஓகே ஓகே, நம்ம ஆச்சி குழம்பும் போட்டு பூண்டு குழம்பு வேறு லெவலில் இருக்குது. அதுவும் அதில் எஸ்பெஷலி ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் போட்டதுனால அது நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ இதோட வந்து நம்ம ஆச்சி அப்பளம் முறுமுறுன்னு இருக்கிற அப்பளத்தை சேர்ந்து சாப்பிட்லாம். பெஸ்ட் காம்பினேஷன் ஆக்சுவலி. அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த பூண்டோட ஸ்மெல் அப்படியே வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலி.
சின்ன வெங்காயம், பூண்டு, நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அதையும் தாண்டி நம்ம ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் போட்டதுனால இன்னும் தூக்கலாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வச்சு இந்த பூண்டு குழம்பு மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. வத்த குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி பல டிஷ்ஷஸ் ஹெல்த்தியாக நீங்கள் ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஆச்சி ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா www.aachifoods.com போய் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கோங்க. உணவே மருந்து உங்கள் ஆச்சி மசாலா. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Shweta. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் ஆல்சோ மோர் குவிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.